என் பேர் வந்து சிவகுமார். நான் திருப்பூர் பக்கத்தில் இருக்க சம்பவத்தில் தான் இருக்கேன். நம்ம டாஃப் அகாடமி எப்படி தெரியும்னா, காலேஜ் படிக்கும் போல போலீஸுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ படிக்கும் போல நம்ம அகாடமி வந்து சேதுபதி ஸ்கூலில் வந்து சாட்டர்டே சண்டே வந்து டெஸ்ட் பேட்ச் போடுவாங்க. ஃப்ரீ தான் வந்து எழுதிக்கலாம். அகாடமி டெய்லி போய் படிக்க முடியாது. சாட்டர்டே சண்டேல வந்து போலீஸ் எக்ஸாம் படிக்க போகும்போல் நம்ம அந்த மாதிரி டெஸ்ட்டு போட்டு பழகலாம்னு சொல்லிட்டு பசங்க கூப்பிடுவாங்க. அப்படி வந்து சேதுபதி ஸ்கூலில் டெஸ்ட்டு போட்டு அப்படியே பழகிறது. 2019 முத குரூப் 4 எழுதுகிறேன். அப்போ எழுத போகும்போது 146 கொஸ்டின் தான் போட்டேன். அப்புறம் கிளாஸ் வந்து அப்புறம் டெஸ்ட் பேஜ் நிறையா டெஸ்ட் பேஜ் போட்டால் தான் கொஞ்சம் பாஸ் ஆக முடியும். ஏன்னா மிஸ்டேக் நிறையா தப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து படிக்க ஆரம்பித்தாச்சு. மறுபடியும் 2022 குரூப் 4 வருது. அதுவும் எழுதுகிறோம். சரி, இப்போ இந்த வட்டமாக பாஸ் ஆயிடுவான். ஏன்னா அப்பா இல்லாதனால அம்மா தான் படிக்க வைக்கிறாங்க. அதனால் இந்த வட்டமாச்சு பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பித்தாச்சு. மறுபடியும் 2022 குரூப் 4 நடந்துச்சு. அதுலேயும் எக்ஸாம் எழுதியாச்சு. ஓரளவு 165 வந்துச்சு. ஆனால் 167 வரைக்கும் தான் கவுன்சிலிங் கூப்பிட்டுருந்தாங்க சென்னைக்கு. அதில் 2 கொஸ்டினில் போகல. நாளைக்கு கவுன்சிலிங் போகணுன்னா முன்னாடியே முடிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் இருந்து ஆரம்பிக்கணும். கூடால வந்து நான் வேலைக்கு போய்கிட்டே படித்தேன். ஏன்னா ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம எந்த வேலைக்கு போகாமல் படிக்க முடியல. அதனால் வேலைக்கு போய்கிட்டே கொஞ்சம் அப்படியே படிக்க ஆரம்பித்தாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் 2024 மறுபடியும் எக்ஸாம் வருது. சரி, இந்த எக்ஸாமாச்சும் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கிறது. எங்கள் ஏரியா சைடு இருக்க பெட்ரோல் பல்கில் எப்பயுமே ரெகுலராக பெட்ரோல் போடுறது தான். அன்றைக்கு ஒரு நாள் பெட்ரோல் போட போயிருந்தேன். போய் பெட்ரோல் போடும்போது ஒருத்தர் பெட்ரோல் போட்டார். நான் பார்த்து ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா எப்பவுமே இந்த பெட்ரோல் பல்கில் சிந்த விட்டு தான் போடுவாங்க. இன்னைக்கு என்ன பார்த்தா சிந்தாம போட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டேன். மதுரையிலே நீங்கள் தாங்க சிந்தாம பெட்ரோல் போட்டது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். ஆமாப்பா தம்பி, இந்த பெட்ரோல் பல்கிற ஓனரே நான் தான் அப்படின்றாரு. அப்போ அதுலேருந்து என்ன புரியுது, நான் பெட்ரோல் பல்கில் வேலை பார்க்குறவங்க சிந்தி போட்டாங்க. அதை எதுவும் சிந்தாம போட்டானா அவன் தான் அங்கே ஓனர் ஆக முடியும். அப்போ நம்ம பரீட்சைக்கு படிக்க வந்துருக்கோம்னா தப்பு இல்லாமல் கரெக்டாக அக்யூரேட்டாக மிஸ்டேக் இல்லாமல் எவன் பண்ணுறானோ அவன் மட்டும் தான் பாஸ் ஆக முடியும். நமக்கு இந்த எக்ஸாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாமில் ஸ்ட்ரைட்டாக இறங்கி படிக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ வந்து ஒரு இடத்த நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா மாற்ற வேண்டியது அந்த இடத்த இல்லை, அதுக்கான போகிற வழியை மட்டும் தான். தடை வந்துச்சுன்னா வழியை மாற்றி அந்த இடத்துக்கு போய்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ.